வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு முக்கியமானது. செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடியது. அள்ள குறையாத செல்வ வளம் இதன் மூலமாக பெருகும். இந்த வழிபாடு முறையை எப்படி செய்கிறது, எந்த நேரத்தில் அமாவாசை திதி ஆரம்பிக்குது, எந்த நேரத்தில் முடிவடைகிறது, தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி சூரிய கிரகணம் வரும்போது தர்ப்பணம் கொடுக்கலாமா, அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் வருகிறது, அந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா, தர்ப்பணம் கொடுப்பதற்கு உண்டான சரியான நேரம் என்ன, அமாவாசை பூஜை செய்யக்கூடிய சரியான நேரம் என்ன, இதை எல்லாமே இந்த பதிவில் ஒவ்வொன்றா விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. தெய்வீக எண்ணங்கள் உங்கள் மனதிலையும் உருவாகட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் நம்ம முன்னோர் வழிபாட்டையும் தவறாமல் விரதம் இருந்து செய்யணும். குலதெய்வ வழிபாட்டையும் செய்யணும். இதன் மூலமாக நம்முடைய குடும்பமும் தலைக்கும் அப்படின்னு ஐதீகம். அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுத்து அவங்களை நினைத்து வழிபாடு செய்தாலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த நாளில் என்னென்ன செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி இந்த புது வருடம் பிறக்க இருக்கிறது, தமிழ் வருடம். அந்த வருடம் முழுவதும் நமக்கு அல்லல்ல குறையாத செல்வ வளம் இதன் மூலம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு அழைக்கிறதுனால திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க பங்குனி அமாவாசையில் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஆண்டினுடைய ஏதாவது தமிழ் வருடத்தில் 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை பெற்று தரக்கூடியது. இந்த பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் அப்படிங்கிறதுனால மங்களகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் அமாவாசை விரதம் எப்பொழுது இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பங்குனி மாத அமாவாசை திதி வருகிற 28ஆம் தேதி இரவு வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு பிறக்கிறது. அமாவாசை வழிபாடு நீங்கள் செய்வதாக இருந்தால் கோவிலில் இரவு தங்குவதாக இருந்தால் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு தான் நீங்கள் கோவிலில் தங்கணும். அமாவாசை கோவிலில் இரவு தங்குவதாக இருந்தால் அமாவாசை வழிபாடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் 29ஆம் தேதி நீங்கள் கொடுக்கலாம். சரியான திதியை பார்த்துடலாம். திதி நேரத்தை பார்த்துடலாம். 28ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது அமாவாசை திதி. இது மறுநாள் 29ஆம் தேதி 4 மணி 54 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கிறதா இருந்தால் அமாவாசை பூஜை செய்வதாக இருந்தால் விரதம் இருந்து வழிபாடு செய்வதாக இருந்தால் சனிக்கிழமை அன்று தான் செய்யணும். காலையிலேயே நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். மத்தியானம் பூஜை செய்துட்டு தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கிறதா இருந்தால் கொடுத்து முடிச்சிடுங்க. மதியம் 1 மணிக்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சிடணும். ஏன்னா பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் அந்த சூரிய கிரகணம் அப்படின்னு ஒரு வானவில் நிகழ்வு. அதனால் இந்தியாவில் பாதிப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனாலும் கிரகத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். மதியம் 2:30 மணிக்கு இந்த சூரிய கிரகணம் நேரம் பிறக்குது. மாலை நேரம் 6:30 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அமாவாசை வழிபாட்டுக்கோ பூஜைக்கோ தர்ப்பணம் கொடுக்கறது விஷயத்துக்கோ இந்த நேரத்துக்கு செய்யாதீங்க. இந்தியாவில் தெரிகிற இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. திதி நேரத்தை பார்த்துட்டோம், தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தை பார்த்துட்டோம். பூஜை செய்வது மதியம் 12 மணிக்குள்ளே பூஜை முடிச்சிடுங்க. அமாவாசை பூஜை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதிகாலையில் விரதம் இருந்து நீங்கள் உணவு சமைத்து காக்கைக்கு எச்சில் படாத உணவு வைத்து வழிபாடு பண்ணலாம். மாலை நேரம் 5 மணிக்குள்ளே முடிச்சிடுங்க. அதனால் நீங்கள் அதிகாலையிலேயே விரதத்தை தொடங்கி பித்ரு கடனை நிறைவேற்றலாம். இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் நீர்நிலைகளில் நீராடலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னோர்கள் படையல் போட்டு காகத்திற்கு உணவு வைக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தினால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாத அமாவாசை விரதம் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கருப்பு வெள்ளை எள் கலந்த உணவை காகத்திற்கு நீங்கள் உணவாக படைக்கலாம். இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததற்கு இணையான பலனை இது உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால தான் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது ஐதீகம் சொல்லுகிறது.
ஒரு விஷயம் அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா, சில பேர் தர்ப்பணம் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிற முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கிற யாராவது 3 பேருக்காவது அவர்களுடைய பசி தீருவதற்கு உணவு நீங்கள் வாங்கி தரலாம். அந்த அன்னதானம் உங்களுடைய குலத்தையோ காக்கும், உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். வீட்டில் சுபகாரியமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க, நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க, வீட்டில் செல்வம் தங்கவே மாட்டேங்குது, எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வீண் விரயம் ஆகிக்கொண்டே இருக்குது, கணக்கில்லாமல் செலவு ஆகிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்களுடைய சாபம், குலதெய்வ சாபம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். வீட்டில் வற்றாத செல்வ வளம் பெருகும். வீட்டிலையே எப்படி வழிபாடு செய்வது, தர்ப்பணமாக நாங்கள் கொடுக்கலாம், வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா செஞ்சிடலாம். இதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் தடை தாமதங்கள் இருந்தால் அது நீங்கும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் வழக்கமான அமாவாசை வழிபாடு எல்லாமே முடித்ததுக்கப்புறமா பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. நம்முடைய குறைகள் பிரச்சனைகள் எதுவோ அதை நீங்கணும். முன்னோர்களை மனசில் நினச்சிக்கோங்க. குலதெய்வத்திடம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லை, மனவேதனையில் இருக்கிறவங்க பங்குனி மாத அமாவாசை நாளில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து நீங்கள் அம்மனிடம் முறையிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த அமாவாசை சனி பயிற்சியோடு வருகிறது. அதாவது 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி வருகிறது, சூரிய கிரகணமும் வருகிறது. அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது அனைத்துமே நாளில் நமக்கு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா தவறாமல் அனைவரும் இந்த பங்குனி அமாவாசை அன்று வழிபாடு செய்ய அல்லல்ல குறையாத செல்வ வளம் பெருகும். அமாவாசை நாளில் மட்டும் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. ஏன்னா இது நம்முடைய முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம். வீட்டுக்கு வெளியே தெற்கு நோக்கி இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால், தீபம் தெற்கு நோக்கி ஏற்றுங்க. அமாவாசை இரவில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு போடுறேங்க. அதனால் இந்த வழிபாட்டை யாரும் தவற விட்டுடாதீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் குடும்பத்திற்கு அமையும், உங்களுக்கும் அமையும். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் கொடுத்த இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத மனதார நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.